Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கைய அறியாமலே அழிக்கிற ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அது பணம் இல்ல, பகை இல்ல, தோல்வி கூட இல்ல. அது ஈகோ. நான் என்ற அகங்காரம். நாம் பல தடவைகள் நினைக்கிறோம், எல்லாரும் எனக்கு எதிரா இருக்காண்ட, யாரும் என்ன புரிஞ்சுக்கல, என் வாழ்க்கை மட்டும் இப்படியா? ஆனா உண்மையில பிரச்சனை வெளியில இல்ல, உள்ளேதான். பகவான் கிருஷ்ணன் 5000 வருடங்களுக்கு முன்னாடியே இதுக்கு பதில் சொன்னார். அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹம் இதி மன்யதே. அதாவது, எல்லாம் நான் தான் செய்கிறேன், எல்லாம் என் கட்டுப்பாட்டில்தான் என்ற எண்ணமே ஈகோ. ஈகோ இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில 7 விஷயங்கள் நிச்சயமா நடக்கும். 1. ஈகோ உறவுகளை உடைக்கும். ஈகோ இருந்தா நான் தான் சரி, நீதான் மாறணும், சாரி சொல்ல முடியாது, மன்னிக்க முடியாது, விட்டுக் கொடுக்க முடியாது. அதனால் காதல் உடையும், நட்பு உடையும், குடும்பம் கூட உடையும். அகங்காரம் நரகத்தின் முதல் வாசல். கிருஷ்ணன். 2. ஈகோ கற்றுக்கொள்ள விடாது. ஈகோ சொல்றது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம், அதனால டீச்சர் இருந்தாலும் கற்றுக்க முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் புரியாது, தோல்வி வந்தாலும் பாடம் கிடைக்காது. கிருஷ்ணன் சொல்றார், வினயத்தோடு கற்றுக்கொள். ஈகோ முடிஞ்ச இடத்துல தான் லேர்னிங் ஆரம்பிக்கும். 3. ஈகோ நம்மை தனிமையாக்கும். எனக்கு யாரும் தேவையில்ல, நான் தனியா போதும். ஈகோ இப்படி பேசும், ஆனா முடிவு என்ன? தனிமை, மன அழுத்தம், மனச்சோர்வு. ஈகோ குறையிற அளவுக்கு மனிதர்கள் சேருவாங்க. 4. ஈகோ தோல்வியை ஏற்க விடாது. நான் தோற்றேன். ஈகோ இத சொல்ல விடாது. அதனால அதே தவறு, அதே வழி, அதே வாழ்க்கை. ஈகோ இல்லாதவன் தோல்வியை பாடமாக பார்க்கிறான். ஈகோ உள்ளவன் தோல்வியை அவமானமாக பார்க்கிறான். 5. ஈகோ மன அமைதியை அழிக்கும். ஈகோ இருந்தா கம்பேரிசன், ஜெலசி, காம்படிஷன். அவன் என்ன முந்திட்டானா? அவன் என்கிட்ட அதிகமா சம்பாதிக்கிறானா? அகங்காரம் இல்லாதவன் தான் அமைதியடைவான். பீஸும் ஈகோவும் ஒரே இடத்தில் இருக்காது. 6. ஈகோ உண்மையை மறைக்கும். ஈகோ இருக்கும்போது கரெக்ட் அட்வைஸ் கூட எரிச்சலாதான் தெரியும். அவன் என்ன சொல்ல வரான்? எனக்கே தெரியாதா? அகங்காரத்திலிருந்து செயல் புரிந்தால் நாசம். ஈகோ ஈக்குவல்ஸ் பிளைண்ட்ஃபோல்ட். 7. ஈகோ ஆன்மீக வளர்ச்சியை நிறுத்தும். கிருஷ்ணன் தெளிவா சொல்றார், அமானித்வம், அகங்காரம் இல்லாத தன்மை. ஈகோ இருக்கிறவருக்கு காட் ஃபீல் ஆகாது, லைஃப் பர்பஸ் புரியாது. ஈகோ குறையிறனாலே ஆன்மீகம் ஆரம்பிக்கும். அர்ஜுனன் கூட ஈகோல தான் இருந்தான். நான் எப்படி என் குருவை எதிர்க்கிறது? நான் தான் இதை செய்யணுமா? கிருஷ்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, நீ கர்த்தா இல்லை, நீ கருவி மட்டும். அந்த ஒரு நிமிடம் ஈகோ விழுந்தது. அர்ஜுனன் எழுந்தான். ஈகோ குறைக்க கிருஷ்ணன் சொன்ன 5 வழிகள். 1. நான் என்பதை அவனின் கிருபை. 2. கொஞ்சம் மௌனம். 3. நன்றி உணர்வு. 4. தவறை ஒத்துக்கொள்வது. 5. சரணாகதி. என்னை சரணடை. ஈகோ போன இடத்தில்தான் கிரேஸ் வரும். ஈகோ இல்லாதவன் பலவீனனில்லை, அவன்தான் உண்மையான வீரன். ஈகோ குறையிற அளவுக்கு வாழ்க்கை தெளிவாகும். இந்த வீடியோ உங்களை கொஞ்சம் கூட உங்களுக்குள்ளே பார்க்க வைத்திருந்தா அதுவே இந்த வார்த்தைகளின் வெற்றி. பகவத்கீதையின் ஆழமான உண்மைகளை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீகிருஷ்ணா.